மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே லிப்ட் கேட்டு வந்தவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஒத்தக்கடை அடுத்த காந்திநகர் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். ஒத்தக்கடை அடுத்த காந்திநகர் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே லிப்ட் கேட்டு வந்தவர் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தைக்கடை பகுதியில் லிப்ட் கேட்டவரை அடித்து கொலை செய்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதன் தொடர்பான தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன? பதிவு செய். அனிஷா, மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் உள்ள மயானத்தில் 40 வயது மதிக்கத்தக்க இளைஞர் 10ஆம் தேதி நிர்வாண முறையில் தலையில் பலத்த ரத்த காயம் அங்கு இறந்து கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஒத்தக்கடை காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை நடத்திய பின்பாக அவர் உடலை கைப்பற்றி மதுரை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தார்கள். மேலும் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில் இளைஞரின் தலையில் பலத்த இரத்த காயங்கள் ஏற்படுவது அவர் அருகே மது பாட்டில்கள் திறந்துள்ளது. தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தொடர்ச்சியாக ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த என்பவர் அதேபோல விக்னேஷ் மற்றும் சிவகுமார் ஆகிய 3 பேரும் கடந்த 11ஆம் தேதி இரவு காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது போலீசாரின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொலை சம்பவம் தொடர்பாக வெளியான தகவலின் பேரில் ஏராட்டாவில் சித்திரை செல்வம், விக்னேஷ்குமார், சிவகுமார் ஆகிய 3வரும் மது அருந்துவதற்காக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சாலையோரம் நின்று கொண்டிருந்த நபர் ஒருவர் லிப்ட் கேட்டதாகவும் பின்னர் அவரை ஷேராட்டோவில் ஏற்றிக்கொண்டு பேருந்து அதாவது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட முயன்ற போது 3 பேரும் மது குடிப்பது தொடர்பாக பேசியதை கேட்டு அறிந்த அந்த நபர் நானும் தங்களுடன் சேர்ந்து மது அருந்த வருகிறேன், அதற்காக பணத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதனையடுத்து மாட்டுத்தாவணி மதுபான கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஒப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் சேர்ந்து அவர் மதுபானங்களை வாங்கி மதுரை ஒத்தக்கடை மயானத்தில் சேரத்தை 3 பேரும் மது அருந்திருக்கிறார்கள். அவருடன் வந்த அந்த லிப்ட் வந்த நபரும் சேர்ந்து மது அருந்திருக்கிறார். மொத்தம் 4 பேரும் மது அருந்திய நிலையில் அப்போது சேராட்டாவில் பாடலானது ஒளிபரப்பப்பட்டது. அந்த ஒளிபரப்பப்பட்ட பாடல் என்பது புதிய பாடலாகவே இருந்தது. இதனை லிப்ட் கேட்டு வந்தவர் பழைய பாடல்கள் போட வேண்டும் என கூறிய நிலையில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. 3 பேர் புதிய பாடல் போட வேண்டும் என்றும் அந்த லிப்ட் கேட்டு வந்தவர் 40 வயது மதிக்கத்தக்க நபர் பழைய பாடல் போடுங்கள் என்று தொடர்ச்சியாக கூறிய நிலையில் ஆத்திரமடைந்த அந்த 3 பேர் அருகில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அவரது முகத்தை அடித்து படுகாயங்கள் ஏற்படுத்திய நிலையில் ரத்த வெள்ளத்தில் அவர் சம்பவ நிலையை உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு கடந்த 13ஆம் தேதி போலீசார் விசாரணை முடிவு பெற்ற பிறகு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொலையை பொறுத்தவரை இறந்த நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தது என்பது குறித்து முழுமையான தகவல் கிடைக்காததால் மதுரை ஒத்தக்கடை காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. மேலும் லிப்ட் கேட்டு வந்தவர் நண்பர் அதாவது லிப்ட் கேட்டு வந்த நபருடன் மது அருந்தும் போது பழைய பாடலா அல்லது புதிய பாடலா என்ற வாக்குவாதத்தில் கொலை சம்பவம் அரங்கேறியிருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அருண், விவரங்களுக்கு நன்றி.